வணக்கம், இது உங்கள் மேத் மேஜிக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட்ல ட்ரிக்னாமெட்ரி பார்க்க போறோம். ஓகேங்களா? ட்ரிக்னாமெட்ரியில ட்ரிக்னாமெட்ரியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் பார்க்க போறோம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா ஒரு செங்கோண முக்கோணம். செங்கோணம் முக்கோணம்னா என்னங்க? 90 டிகிரி இருக்குங்க. அதுதான் நம்ம வந்து செங்கோணம் முக்கோணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இந்த செங்கோண முக்கோணத்துல இது வந்து ஆங்கிள் சொல்லுவாங்க, டீட்டான்னு சொல்லுவாங்க. இந்த டீட்டாக்கு எதிரில் இருக்கிற சைடு வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆப்போசிட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல பாத்தீங்கன்னா எதிர்பக்கம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அடுத்தது இந்த செங்கோண முக்கோணத்திலே மிக நீளமான பகுதி தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹைப்போடெனஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. தமிழ்ல கர்ணம். இந்த பக்கம் என்னன்னு சொல்லுவோம் நம்ம அடுத்துள்ள பக்கம் அட்ஜசன்ட் சைட். அட்ஜசன்ட் சைட் அடுத்துள்ள பக்கம். இது நமக்கு லெட்டர் கொடுத்துக்கலாம். இது ஏ, இது பி, இது சி. சரிங்களா? ஒரு செங்கோண முக்கோணம் எடுத்துக்கிறோம். ஒரு செங்கோண முக்கோணம் அப்படின்னும் போது நமக்கு 90 டிகிரி இருக்கும். செங்கோண முக்கோணத்துல இங்க இருக்கிற ஆங்கிள் டீட்டான்னு சொல்லுவாங்க. இந்த டீட்டாக்கு எதிரில் இருக்கிறத நம்ம ஆப்போசிட் சைட் சொல்லுவோம். ஒரு செங்கோண முக்கோணத்துல மிக நீளமான பகுதி என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹைப்போடெனஸ், கர்ணம் சொல்லுவோம். இது நம்ம அடுத்துள்ள பக்கம் அட்ஜசன்ட் சைடு நம்ம சொல்லுவோம். இந்த 3 சைடை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? இதுல என்ன அப்படின்னா இந்த ஆப்போசிட் சைடு இருக்கு இல்லைங்களா, எதிர்பக்கம், ஆப்போசிட் சைட் பை ஹைப்போடெனஸ் அப்படின்னா ஆப்போசிட் சைட் பை ஹைப்போடெனஸ், அதாவது எதிர்பக்கம் பை கர்ணம் அப்படின்னா அதுக்கு என்ன சைன் அப்படின்னா சைன் தீட்டா நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது அட்ஜசன்ட் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனஸ், அதாவது அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் அப்படின்னும் போது காஸ் தீட்டா. இப்போ இந்த ஆப்போசிட் பை ஹைப்போடெனஸ், அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனஸ் இருக்கு, சைன் தீட்டா காஸ் தீட்டா இல்லையா? இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம், வகுத்தோம் அப்படின்னா அதுதான் நமக்கு என்னன்னா டான் தீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சைன் தீட்டா பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு டான் தீட்டா. இது நான் உங்களுக்கு டிவைட் பண்ணி காமிக்கிற பாருங்க. சைன் தீட்டானா என்ன? நமக்கு எதிர்பக்கம் பை கர்ணம், ஆப்போசிட் பை ஹைப்போடெனஸ், ஆப்போசிட் பை ஹைப்போடெனஸ் ஹோல் டிவைடட் பை காஸ் தீட்டானா என்ன? அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனஸ். அப்ப என்ன ஆகுனா இந்த ஹைப்போடெனஸ் கேன்சல் ஆயிடும். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு நமக்கு? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டான் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ சைன் பார்த்தோம், டான் பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ இந்த சைனோட தலைகீழி 1 பை சைன் தீட்டா அப்படின்னா கொசிகன் தீட்டா, 1 பை காஸ் தீட்டா ரெசிப்ரோக்கல் இது. சரிங்களா? 1 பை காஸ் தீட்டா அப்படின்னா சீக்கன் தீட்டா, 1 பை டான் தீட்டா அப்படின்னா காட் தீட்டா. இதை வேற எப்படி எழுதலாம் அப்படின்னா காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு நம்ம சொல்லலாம். இங்க பாருங்க, சைன் பை காஸ்னா டான், இது அப்படியே தலைகீழா மாத்தினீங்க அப்படின்னா காட் தீட்டா. சரிங்களா? இப்போ இங்க இருக்கிற எல்லா ஃபார்முலாவும் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ல நம்ம யூஸ் பண்ண போறோம். ஆப்போசிட் பை ஹைப்போடெனஸ்னா சைன் தீட்டா, அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனஸ்னா காஸ் தீட்டா, சைன் தீட்டா பை காஸ் தீட்டானா டான் தீட்டா. இதை வேற எப்படி சொல்லலாம்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் டான் தீட்டா. இப்போ சைன் தீட்டாவோட தலைகீழி, சைன் தீட்டாவோட தலைகீழி அப்படின்னும் போது கொசிகன் தீட்டா, 1 பை காஸ் தீட்டா அதோட தலைகீழி சீக்கன் தீட்டா, 1 பை டான் தீட்டானா அதோட தலைகீழி காட் தீட்டா. காட் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்? காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. அடுத்தது சைன் 90 மைனஸ் தீட்டா காஸ் 90 டிகிரி மைனஸ் தீட்டா டான் 90 டிகிரி மைனஸ் தீட்டா கொசிகன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா சீக்கன்
90 டிகிரி மைனஸ் தீட்டா காட் 90 டிகிரி மைனஸ் தீட்டா. கவனி, sin 90 மைனஸ் தீட்டா இந்த மாதிரி இருந்ததுன்னா 90ல வந்தது அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் உங்களுக்கு ஷார்ட்கட்ல நான் உங்களுக்கு சொல்றேன், இது எப்படி ஞாபகம் வச்சிருக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இது. இப்ப இங்க 9ன்றது ஆட் நம்பர், இது எல்லாமே ஆட் நம்பர் இல்லைங்களா? ஆட் நம்பர் வந்ததுன்னா நீங்க முன்னாடி CO இருக்கான்னு பாருங்க. CO இங்க இல்லைன்னா இந்த இடத்துல CO நான் சேர்க்கிறேன். அப்ப எஸ்க்கு முன்னாடி நான் CO சேர்த்தேன்னா COS என்ன ஆயிடுது எனக்கு? காஸ் தீட்டா. அப்ப தீட்டான்னு இருக்கா, இது எழுதிடணும். சரி, CO இல்லைன்னா சேர்க்கணும், அப்ப இருந்தா எடுத்துருங்க. அப்ப நான் இங்க CO இருக்கு, நான் அதை எடுத்துட்டேன். அப்ப என்ன மட்டும் இருக்கு பாருங்க, எஸ் ஃபார் சைன். இது வந்து ஒரு ஷார்ட்கட்டுக்காக, ஃபார்முலாவை மெமரி பண்ணாதீங்க, உங்களுக்கு ஷார்ட்கட்டுக்காக இதை நான் சொல்றேன். ஆக்சுவலா இது வந்து உங்களுக்கு டீப்பா 11th கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இப்போ உங்களுக்கு 9th என்ன தேவையோ நான் ஷார்ட்கட்டுக்காக உங்களுக்கு நான் அது சொல்லி கொடுக்குறேன். இப்ப நான் என்ன சொன்னீங்க பாருங்க, tan இருக்கா, டேனுக்கு முன்னாடி CO இருக்கா, இல்லைன்னா என்ன பண்ண சொன்னேன், CO சேர்த்து ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன, T, அப்ப காட் தீட்டா. தீட்டா இங்க என்ன தீட்டா இருக்கோ அந்த தீட்டாவை எழுதிடும். கொசிக்கன் 90 மைனஸ் தீட்டா. CO இருக்கு, நான் CO எடுத்துட்டேன். அப்ப என்ன இருக்கு பாருங்க, SEC, சீக்கன் தீட்டா. இப்ப இங்க சீக்கன் இருக்கு முன்னாடி, அப்ப என்ன பண்ணலாம், CO சேர்த்துக்கலாம், COS, சரி, கொசிக்கன் தீட்டா. அடுத்தது காட் தீட்டான்னு இருக்கா, காட் என்ன பண்ணலாம், CO எடுத்துருங்க, எடுத்துட்டீங்கன்னா T ஃபார் tan தீட்டா. சரிங்களா? இதுல எதனா உங்களுக்கு சந்தேகம் இருக்குங்களா? சந்தேகம் இருந்தா நீங்க என்ன கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கான டவுட்டை நான் அப்பப்பவே கிளியர் பண்றேங்க. தேங்க்யூ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.